உங்கள் டிவி ரிமோட்டு சோஃபா ரைட்டில் இருக்கிற டேபிள் மேலே தான் கிடக்கணும் அப்படிங்கிறது தான் உங்கள் வீட்டு ரூலு. ஆனால் எப்போ பார்த்தாலும் சோஃபா மேலேயே, அதுவும் யார் யூஸ் பண்ணாங்களோ அவங்களோட லெஃப்ட் சைட்லேயே இருக்குது. இது ஏன் அப்படின்னா அது ஒரு டிசிப்ளின் ப்ராப்ளம் கிடையாது. இது ஒரு சிம்பிள் ஹியூமன் பிஹேவியர் தான். ஏன்னா நம்ம ரைட் ஹேண்டில் எப்போவுமே நிரந்தரமாக நம்மளோட ஃபோன் தான் இருக்கும். அதுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஸோ நேச்சுரலி டிவி ரிமோட் வந்து லெஃப்ட்டில் தான் போகும். அப்புறம் நம்ம உட்காந்துருக்கிற இடத்துக்கும் அந்த சோஃபா சைட் டேபிளுக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா அவ்வளோ தூரம் எவன்டா போய் வைக்க போகிறான் அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ்லேயே நம்ம பக்கத்துலேயே வச்சுட்டு போயிடும். ஜாப்பனீஸ் கான்செப்ட் ஒன்று இருக்குது, சிங்கிள் டச் அப்படின்னு. சிங்கிள் டச்னு உடனே ஜாப்பனீஸ்க்கு எப்படி இங்கிலீஷ் தெரியும்லாம் கேட்காதீங்க. பட் அதுக்கு ஏதோ ஒரு ஜாப்பனீஸ் டைம் இருக்குது, அது என்னன்னு எனக்கு தெரியாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சப்போஸ் உங்கள் சிசர் உங்கள் டைனிங் டேபிள் மேலே பார்க்குறீங்க. இப்போது அந்த சிசருக்கு ஒரு இடம் இருக்குது. எங்கே அப்படின்னா உங்கள் கிச்சனில் கேபினெட்டில் ஒரு டப்பாக்குள்ளே. இது நீங்கள் அந்த சிசரை எடுத்து காலைங்காத்தால் உங்களோட பால் பேக்கெட்டை கட் பண்ண உடனே நான் அந்த கேபினெட்டை ஓப்பன் பண்ணி அந்த டப்பாவுக்கு முன்னாடி இருக்கிற பொருள் எல்லாத்தையும் நகர்த்திட்டு அதுக்கப்புறம் அந்த டப்பாவை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே அந்த சிசரை வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலே அது வந்து மல்டி டச். ஸோ ஒரு வாட்டியும் சிசரை யூஸ் பண்ணும்போது நான் இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சோம்பேறித்தனத்துலேயே இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டைனிங் டேபிள் பக்கத்துலேயே நீங்கள் வச்சுட்டு போயிடுவீங்க. நைட் ஆனால் என்ன ஆகும்னா அது வந்து குட்டி போட்டிருக்கோம். எப்படி சிசர் பக்கத்தில் வந்துட்டு கொஞ்சம் மசாலா டப்பா இருக்கும், ஸ்பூன்ஸ் இருக்கும், கத்தி இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப மலப்பாகவும் இருக்கும். ஆக்சுவலாக என்ன ஆகுதுன்னா உங்களோட வீட்டில் இருக்கிற எல்லா ஃப்ளாட் சர்ஃபேஸஸுமே ஒரு டெம்பரரி செட் டவுன் பிளேஸ் அந்த மாதிரி ஆகிடுது. ஸோ அந்த பொருள் தன்னோட இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி 2-3 தடவை அதை வந்து நீங்கள் வந்து அந்த டெம்பரரி செட் 1, டெம்பரரி செட்டப் 2 அப்படின்னு போயிட்டு வரீங்க. எங்கள் வீட்டில் டாய்ஸுக்கு இப்படி தான் ஆகும். டாய்ஸுக்குன்னு ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து மேலே ரூமில் இருக்குது. ஆனால் நம்ம பசங்க வந்து கீழே அந்த பெட்டு பக்கத்தில் விளையாடிட்டு அங்கேயே கீழே போடுவாங்க. அதுக்கப்புறமா அது வந்து முதல்ல இந்த பெட்டில் இருக்கும், அப்புறம் இந்த தரையில் விழும், அப்புறமா வந்து ஹாலுக்கு வந்துட்டு ஒரு ஓரமாக இருக்கும். ஃபைனலி நம்ம வந்து ஒரு நாள் வந்து ரொம்ப கோச்சிக்கிட்டு நம்ம அவங்கள அவங்க எடுத்து வைப்பாங்க. இல்லைனா நம்மளே வந்துட்டு கிவ் அப் பண்ணிவிட்டு இவ்வளோ தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே போயிட்டு அதை க்ளீன் பண்ணுவோம். பட் கொஞ்சம் நாளில் திருப்பி அதே ஸ்டேட்டுக்கு தான் வந்துடும். இதில் ஒரு ஒன் டச் க்ளூ ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா அந்த பெட்டு சைட்லேயே நீங்கள் வந்துட்டு ஒரு பாக்ஸ் ஒன்று வைக்கிறதுக்கு பதிலாக ஒரு ஓப்பனான ஒரு பேஸ்கெட் வச்சிங்கன்னா 50-60% ஆஃப் த டைம் அவங்க வந்து அங்கேயே அவங்களோட டாய்ஸை தூக்கி போட்டுருவாங்க. இது போல் நம்ம அம்மா பாட்டி வந்து முன்னாடிலாம் ஒரு கரண்டி வைக்கிற ஒரு ஸ்டீல் பேஸ்கெட் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க வாஷ் பண்ண உடனே அந்த ஸ்பூனு கரண்டி எல்லாமே அதுக்குள்ளே போயிடும். இது வந்து ஒன் டச். பட் இந்த ஒன் டச் ரூலை நீங்கள் எஃபெக்டிவாக செய்யணுன்னா உங்களோட வீடுலேயும் உங்களோட தாட் ப்ராசஸ்லேயும் நிறையா ட்விக்ஸ் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எங்கள் வீட்டில் வந்து நிறையா கட்டிங் போர்டெலாம் இருக்குது. அந்த கட்டிங் போர்ட்ஸ் வந்துட்டு ஒன்று எடுக்கணும் அப்படின்னாலே நான் வந்து 9 கட்டிங் போர்டை நவுத்திட்டு தான் அதை எடுக்கணும். ஸோ இப்படி நான் ஹரிசான்டலாக வந்து கட்டிங் போர்ட்ஸை வைக்கிறதுக்கு பதிலாக வர்டிக்கலாக வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று எடுக்கிறதுக்கு போது இன்னொன்று வந்து அஃபெக்ட் ஆகாது. இதே போல் தான் நம்ம வீட்டில் தவா எல்லாமே வச்சுருப்போம். எல்லார் வீட்லேயும் நிறைய டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் தவா இருக்குது. ஆனால் கிச்சனில் நம்ம எப்படி செட் பண்ணுறோம் அப்படின்னா பிக்கெஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று மேலே ஒன்று வச்சுருப்போம். அப்போது நம்ம மிடில் இருக்கிற தவாவை எடுக்கணும் அப்படின்னா மேலே இருக்கிற எல்லாத்தையும் தூக்கிட்டு திருப்பி வைக்கணும். இதை ரீப்ளேஸ் பண்ணும்போது இதையே தான் செஞ்சு திருப்பி வைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போதே அது வந்து ஒரு ஃப்ரிக்ஷன் ஆகி நம்ம வந்து மேடை மேலேயே வச்சுட்டு போயிடும். ஸோ இதுக்கு சொல்யூஷன் வந்து செப்பரேட்டரை யூஸ் பண்ணி வைக்கலாம், இல்லைனா ஒரு தவாவையும் தொங்க விடலாம். பட் அதுக்கு ஒரு ப்ரீ ரெக்விசிட் இருக்குது. அது என்ன அப்படின்னா கம்மி பொருட்களை வச்சுருக்கணும். அதுக்காக எல்லாத்தையும் தூக்கி போடுங்க அப்படின்னு நான் சொல்ல வரலை. உங்கள் பொருட்களை ஆஃபன், சம்டைம்ஸ், ரேர்லி அப்படின்னு சொல்லிவிட்டு எவ்வளோ யூசேஜ் படியோ நீங்கள் வந்து அதை பிரித்து வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் ஆஃபனாக யூஸ் பண்ணுற பொருட்களை பக்கத்தில் தொடர மாதிரி வச்சுக்கலாம். ரேர்லி யூஸ் பண்ணுறத ஒரு ஹை ஷெல்ஃப்லேயோ இல்லைனா எங்கேயாச்சும் ஒரு ஸ்டோரேஜ்லேயோ ஒழிச்சு வச்சுருங்க. இந்த டிசிஷன் மேக்கிங் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஏஐ சாட்பாட் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒரு கிளட்டர்டான ஸ்பேஸை வந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிற எல்லா பொருள்லாம் என்ன இருக்குது அப்படின்னு அந்த ஏஐ வந்து உங்ககிட்ட சொல்லிவிட்டு இதில் நீங்கள் வந்து ஆஃபன், சம்டைம்ஸ், ரேர்லி அப்படின்னு வந்து நீங்கள் எவ்வளோ அக்கேஷன் படி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னும் அது வந்து பிளாட் பண்ணி கொடுத்துரும். அண்ட் அதை வந்து நீங்கள் எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிற சஜஷன்ஸ் கூட அது கொடுக்கும். ஸோ லிங்கில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை பார்த்து உங்களோட இமெயிலை வந்து அங்கே கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் லாஜிக் கரெக்டாக இருக்கான்னு கொஞ்சம் ரீதிங்க் பண்ணுங்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து உங்களோட ஷாப்பிங் பேக்ஸை வந்து லாண்ட்ரியில் வைக்கணும் அப்படின்னு வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டீங்க. ஆனால் ஷாப்பிங் போகிறதுக்கு முன்னாடி மறந்து போயிடுறீங்க. ஏன்னா அது வந்து நீங்கள் ஷாப்பிங் போகிற சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் அண்ட் பாத்தில் இல்லை. ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த லாண்ட்ரி ரூமை திறந்து அதுக்குள்ளேருந்து நீங்கள் வந்து வெளியே எடுக்கணும். இதுக்கு பதிலாக
நீங்கள் உங்கள் கார் பூட்லேயே பேக்கை வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரிமெம்பர் பண்ணோம் அப்படிங்கிற ஃபேக்டரை நீங்கள் ரிமூவ் பண்ணிடுவீங்க. தட் திங் இன் தட் பிளேஸ்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஸோ எல்லா பொருளுக்கும் ஒரு இடம் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி பேசணும் அப்படின்னா அந்த இடம் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். வேகாக இருந்ததுன்னா இன்டிசிஷன் வரும், இன்டிசிஷன் வந்துச்சுன்னா எங்கேயாச்சும் தூக்கி போட்டு போயிடும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஜிஞ்சர். இப்போது நம்ம பசங்கக்கிட்ட ஃப்ரிட்ஜில் எடுத்து ஜிஞ்சரை வை அப்படின்னு சொன்னோன்னா அவங்க எங்கே வேணால் தூக்கி போடுவாங்க. அதுக்கப்புறம் அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யோசித்து திஸ் லீட்ஸ் டு அ லாட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஓப்பன் பண்ண உடனே டோர் சைடில் நீ வந்து ஜிஞ்சரை வை அப்படின்னு சொன்னால் அது ஒரு லெவல் ஆஃப் டீப்பர் இது வச்சு நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க அண்ட் அதோட ஆம்பிகுவிட்டி கம்மி. இதுவே நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கிற சைட் டோரில் மிடில் 2 ரோவில் எங்கேயாச்சும் வை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதோட எக்ஸிக்யூஷன் ப்ராபபிலிட்டி ஆல்மோஸ்ட் 90%. ஏன்னா கில்லி அடிக்கிற மாதிரி அவங்களுக்கு புரிஞ்சிடும். முன்னாடி அந்த டாய் எக்ஸாம்பிளில் சொன்னேன், இந்த சைடில் ஒரு பாஸ்கெட்டை போட்டு வைங்க ஏன்னா அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. ஸோ ட்ரை டு ஃபிகர் அவுட் வாட் இஸ் தி எண்ட் பாயிண்ட் ஆஃப் தி ஐட்டம் அண்ட் தென் மேக் தட் அஸ் த ஸ்பாட். இதுதான் என்னோட நெக்ஸ்ட் கருத்து. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், க்ளீனிங் பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட லாஜிக். ஆனால் உங்களோட பாத்ரூம் க்ளீனிங் பொருட்கள் அந்த டாய்லெட்டுக்கு பக்கத்துலேயே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதோட யூசேஜ் ஃப்ரீக்வன்சி வந்து செம்மையாக இன்க்ரீஸ் ஆகும். இதே போல் நீங்கள் பென்ஸ் எல்லாத்தையும் ஒரே இடத்துல குமிச்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறது லாஜிக். ஆனால் உங்கள் ஸ்டடி பக்கத்தில் ஒன்று, அதே மாதிரி கிச்சன் டைரிக்குள்ளே ஒரு பென்சிலை சொருகி வச்சிங்க அப்படின்னா அது இன்னும் ப்ராக்டிக்கலான ஒரு யூஸ். நெக்ஸ்ட்டு, இப்போது லிட்ஸ் அண்ட் பாக்ஸஸ் வந்து தே ஆர் வெரி குட் ஃபார் ஸ்டோரிங் சீசனல் ஐட்டம்ஸ். ஆனால் அதுவே உங்கள் டெய்லி யூஸில் நீங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஒரு கிளட்டரை வந்து அட்ராக்ட் பண்ணுற மேக்னெட் மாதிரி ஆகிடும். எப்படி சொல்கிறேன், அதை ஓப்பன் பண்ணி ஒரு பொருளை வந்து அதுக்குள்ளே வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு மேலேயே வந்து பொருட்களை வச்சு குமிச்சு வச்சுருவோம். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிறது என்ன பொருளுங்கிறதையே நம்ம மறந்து போயிடுவோம். ஸோ கிச்சனை பொறுத்த வரைக்கும் எல்லா ஐட்டம்ஸும் இண்டிவிஜுவலாக ரிமூவ் பண்ண முடியும்படியாக பார்த்துக்கோங்க. நைஃப்ஸுக்கு ஒரு நைஃப் ஸ்டாண்ட் வைங்க, பேன்ஸுக்கு ஒரு தனி வர்டிக்கல் ரேக் வைங்க. அதுக்காக ஸ்பூனு, பிளேட்டு, போலு இதெல்லாம் வந்து ஒரே சைஸில் இருந்துச்சுன்னா அதுக்கு தனித்தனியாக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்கள் எந்த ஸ்பூன் எடுத்தாலும் அதே எஃபெக்ட் தான். டிசைன் அ சிஸ்டம் தட் எவ்ரி ஒன் கேன் அண்டர்ஸ்டாண்ட், நாட் ஜஸ்ட் த கிரியேட்டர். நம்ம வீட்டில் சின்ன பசங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் புரிகிற மாதிரி சிஸ்டம்ஸ் வந்து டிசைன் பண்ணுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு கிட்ஸ் சாக்ஸுக்கு ஒரு பேக்கு, அடல்ட் சாக்ஸுக்கு ஒரு பேக் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது புரியும். அது அவங்களுக்கு ஒரு ரீச்சபிள் ஹைட்டில் வச்சிங்கன்னா அவங்களும் வந்து உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. பட் ஓட்டை வச்ச கரண்டி எல்லாம் பால் பொருளுக்கு, ஓட்டை வைக்காதது எல்லாம் வந்து மற்ற பொருளுக்கு அப்படின்னு உங்களுக்கு மட்டுமே புரிகிற ரூல்ஸ் எல்லாம் வச்சிங்கன்னா கன்ஃபியூஷன் தான் வரும். கோர்ஸ் லைஃப் இஸ் வெரி பிஸி. அதனால் நம்ம எல்லா விஷயத்தையும் ஒன் டச்சில் செய்ய முடியுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. இப்போது ஒரு மெயில் வருது அப்படின்னா நம்ம வந்துட்டு மேபி இப்போ பார்க்க முடியாது, அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக வச்சிட ட்ரை பண்ணுவோம். அதே போல் ஸ்கூல்லேருந்து பசங்க வந்து ரொம்ப அவசரமாக வராங்க, அவங்களுக்கு பாத்ரூம் போகணும் அப்படின்னு சொன்னால் அந்த டைமில் போய் ஷூ எடுத்து வைடா அப்படின்னு சொன்னால் அவங்க கடுப்பு தான் ஆவாங்க. ஸோ ட்ராப் ஜோன்ஸ் மாதிரி டெம்ப்ரரி லொக்கேஷன்ஸ் கொஞ்சோண்டு வைங்க. ஒன்ஸ் அவங்க வந்து அவங்களோட இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை பார்த்து முடிச்சிட்டதுக்கு அப்புறமா அதை வந்து அவங்க போய் அட்ரெஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து டெம்ப்ரரி செட்டப்பாக தான் இருக்கணும். லேட்டர் அப்படிங்கிறது அவங்களோட பர்மனெண்ட் அட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு கிளட்டர் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் யோசிங்க, வித்தியாசமாக யோசிங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஓவராக பொருட்கள் இருக்கா அப்படின்னா டீக்ளட்டர் பண்ணலாம். செகண்ட் கொஸ்டின், நம்ம பொருட்களை யூசேஜ் படி ஆர்கனைஸ் பண்ணிட்டோமா? அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ப்ரைமரி, செகண்டரி எல்லாத்தையும் வந்து ஐடென்டிஃபை பண்ணி தனித்தனியாக வைக்கலாம். நம்மளோட ப்ரைமரி ஜோனில் இருக்கிற சில பொருட்களை வந்துட்டு நம்மளால் வேற எங்கேயா நகர்த்த முடியுமா அப்படின்னு நீங்கள் அதை யோசிக்கலாம். தேர்டு, இந்த பொருளோட டெசிக்னேட்டட் இடம் ரொம்ப தூரமாக இருக்கா அப்படின்னு. சப்போஸ் அது தூரமாக இருந்துச்சுன்னா அந்த லாஸ்ட் பாயிண்ட்டை வந்து நீங்கள் அதோட லொக்கேஷனாக மாற்றிடுங்க. ஃபோர்த்து கொஸ்டின், இதை திருப்பியும் வைக்கிறதுக்கு நான் நிறைய விஷயங்கள் செய்யணுமா? அந்த டப்பா லாஜிக் மாதிரி. ஸோ நிறைய லேயர்ஸ் இருக்குது நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அப்படின்னா அதை குறைக்க ட்ரை பண்ணுங்கள். ஃபிஃப்த்து கொஸ்டின், எல்லாருக்கும் இதோட இடம் எங்கன்னு தெரியுமா? இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து ஆன்சர் சாதகமாக பட்டுருச்சு அப்படின்னா, இதுக்கும் மேலே அது அங்கே தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு வேறு யாரும் இல்லைங்க, நீங்களோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோ தான் காரணம். அவங்கள போய் பிடிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் அண்ட் பிளாக். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் என்ன ஒரு சேஞ்ச் பண்ணுவீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து அந்த டாய்ஸ் பேக்கை வைக்கிறதுக்கு கிளம்புறேன். பை.